வெல்கம் பேக் டு மை சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, ரூபாய் 76ஐ 4 பகுதிகளாக 7, 5, 3, 4 என்ற தகவுகளில் பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் மிகச்சிறிய பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 76 ரூபாய் இருக்குது, அதை 7 மடங்கு, 5 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு இந்த ரேஷியோவில் பிரிக்க சொல்கிறாங்க. 7:5:3:4 இந்த ரேஷியோவில் பிரித்தா கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாமா? இதில் மிகச்சிறிய எண் எது? 3. ஸோ அப்போ 3 இன்ட்டு சம் வேல்யூ. இது எப்படி எழுதலாம்? 7 இன்ட்டு எக்ஸு, இது 5 இன்ட்டு எக்ஸு, இது 4 இன்ட்டு எக்ஸுன்னு எழுதலாமா? ஸோ அப்போ இருக்கையில் மிகச்சிறிய பகுதி எதுனா 3 இன்ட்டு எக்ஸ். அப்போ இதைத்தான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 4த்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 76 ரூபாய் வந்துடுமா? ஸோ அப்போ 12, 15, 19. அப்போ 19x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 76 ரூபாய். ஸோ இதை அடிக்கலாமா? 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 4. நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய பகுதி அது என்னது? 3 இன்ட்டு எக்ஸு. ஸோ அப்போ 3 இன்ட்டு 4 12. அதாவது 76 ரூபாயை 7:5:3:4 இந்த ரேஷியோவில் பிரித்தா கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது 12. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.